இன்னைக்கு ஒரு ஜிகிர்தண்டா தூத் அதாங்க மசாலா பால் தான் செய்ய போகிறோம். நல்லா நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ்லாம் போட்டதுனால குடிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாரும் இன்னொரு கிளாஸ் வேணும்னு கேட்டு வாங்கி குடிப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சரி, இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 15 பாதாம், 10 முந்திரி, 10 பிஸ்தா, இடித்த சுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், கூடவே 3 ஏலக்காய், ஜாதிக்காய் ஒரு சின்ன துண்டு, கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இந்த பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். சுக்குலாம் போடுறதுனால இது பயங்கர வாசனையாக நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க. சரி, இப்போ பால் காய்ச்சிக்கலாம். பால் நல்லா காஞ்சி பொங்கி வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் பாலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போதுமானது. எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போது கிளாஸில் நீங்கள் எவ்வளோ இனிப்பு கொடுப்பீங்களோ அந்தளவுக்கு நாட்டு சக்கரை, சும்மா ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பாலை ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மேலே கொஞ்சமாக பிஸ்தா அண்ட் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். மார்னிங் உங்களுக்கு பயங்கரமாக ஒரு நல்ல எனர்ஜி கொடுக்கும். நல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்க் குடிச்ச ஃபீலிங் வரும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.